ஏதோ ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதே வேலையைத்தான் கடந்த திமுக 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் அந்த முதலமைச்சர் செய்து கொண்டிருந்தார். ஃபோட்டோஷூட் நடத்தி கொண்டிருந்தார். முதல்வர் வாக்கிங் செல்கிறார், முதல்வர் சைக்கிளில் பயணம் செல்கிறார், முதல்வர் அவர்கள் எளிமையாக டீ குடிக்கிறார், காஃபி குடிக்கிறார், வீதியில் நடந்து செல்கிறார் என்று தினமும் நாட்டில் அவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்தாடி கொண்டிருந்தது, கொலை நடந்து கொண்டிருந்தது, தினமும் அணுதினமும் கொலைகள், அணுதினமும் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் எந்த செவிசாய்க்காமல் எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்த திமுக ஆட்சி என்ன செய்ததோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தமிழக வெற்றிக் கழக அரசை பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் உங்களிடத்தில் கேட்டது? இந்த மராத்தான் ஓட்டத்தை உங்களிடம் யார் கேட்டது? நாங்கள் கேட்டது என்னவென்றால், நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 2 மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது. 3 வயது குழந்தை தொடங்கி 70-75 வயது மூதாட்டி வரை இது நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் நடக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமைகளில் அதிகமாக பங்கெடுப்பது உங்கள் கட்சியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள். பெரும்பாலான நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள். போதை மருந்தை உட்கொண்டு விட்டு அந்த போதையின் காரணமாக பப்ளிக்கில் வந்து இருக்கிற மக்களை வந்து துன்புறுத்துவது, அவர்களை வெட்டுவது, அவர்களை அடிப்பது, அல்லது அங்கே அவர்களோட ரவுடிசம் செய்வது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கிட்டத்தட்ட 75-80 விழுக்காடு யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்கள், அதில் பொறுப்பில் இருக்கிற நபர்கள், இவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பின்ன ஏன் இதுவரைக்கும் நீங்கள் எந்த நடவடிக்கையும் அவர்கள் மேல் எடுக்கவில்லை? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இதுவரைக்கும்? கட்சியிலிருந்து நீக்கிறது ஒரு நடவடிக்கை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. கட்சியிலிருந்து நீக்குவது மட்டும் ஒரு நடவடிக்கை இல்லை. சட்ட ரீதியாக அவர்கள் செய்த தவறின் மீது அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டு அவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அச்சம் இருக்கும். அதையெல்லாம் செய்யாமல் இந்த அரசு ஏதோ இவர்கள் எல்லாம் செய்கிற செயலை பார்த்தால் இதை நார்மலைஸ் செய்கிற வேலையைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. போதை கலாச்சாரம்லாம் ஒன்றுமே கிடையாது, யார் வேணாலும் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் என்கிற நார்மலாக ஒரு வேலையைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போது இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. என்னென்னா கடந்த ஐபிஎல் தொடர் இருக்கு இல்லைங்களா, அந்த தொடரில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற, இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் அமைச்சராக பங்கு வகிக்கிற ஒருவர் ஒரு மாத்திரையை போதை பொருள் பயன்படுத்துகிறார். அது வீடியோ வெளியாயிருச்சு. அந்த வீடியோ வெளியாகி ஒரு வழக்கு வேறு தொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மேல். உடனடியாக அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். என்ன மறுப்பு தெரிவிக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். மீண்டும் மீண்டும் இவர்கள் குழந்தைகளை வைத்து தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்கள். அவர் சொல்றார், இது நடந்து 2 வருடங்களுக்கு முன்பாக. அப்பொழுதுதான் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதற்காக நான் குழந்தைக்கு கொடுப்பதற்காக தண்ணீரில் கலந்து கொடுப்பதற்காக மாத்திரையை பொடியாக்கி கொண்டிருந்தேன் என்று ஒரு பேட்டி விடுகிறார்.